கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு பிளஸ்ஸிங்கை இந்த காலை வேளையில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். அந்த பிளஸ்ஸிங் பெயர் சமாதானம். அதுவும் ஆண்டவர் தருகிற சமாதானம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் சீடரில் பார்த்து சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இன்றைக்கி உங்கள் இருதயம் எதை நினச்சி கலங்கி போயிருக்கு, எதை நினச்சி பயந்து போயிருக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உத்தமனுக்கு உத்தமிக்கு கர்த்தர் துணை. இன்றைக்கி நிறைய பேர் பயத்தில் எக்ஸாம் எழுதும் பொழுது தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு தப்பாக எழுதிட்டு வந்துடுறாங்க. சிலர் பயத்தில் ஒரு இன்டர்வியூவில் உளறி கொட்டிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களே இந்த பயத்தினால வேலை கிடைக்காம ஏமாற்றத்தோடு வந்துடுறாங்க. நிறைய பேர் இந்த பயத்தினால சரியாக நைட்டு தூங்குறதில்லை. ஸோ இது ஒரு கோழைத்தனம், இது ஒரு அவிசுவாசம். அதனால தான் பைபிளில் நிறைய இடத்துல பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதேன்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி அந்த பயத்தை நாவி எடுத்து போட்டு உனக்கு சமாதானத்தை தருவார், நிம்மதியை தருவார். உன்னுடைய நிம்மதியை பறித்த சம்பவம் என்ன? உன்னுடைய சமாதானத்தை கெடுத்த காரியம் என்ன? அந்த காரியத்தை இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே அந்த காரியங்களை இன்னைக்கு உனக்கு வாய்க்க செய்வார். சமாதானத்தை கொடுக்குறேன்னு ஆண்டவர் சும்மா பேச்சில் மட்டும் செய்துட்டு இருக்க மாட்டார். என்ன கொடுத்தா நீ சமாதானம் ஆவியோ, எதனால உன் சமாதானம் பாதிக்கப்பட்டதோ, இதெல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அந்த சம்பவத்தில், அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார். ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு சமாதானம் பறி போனதுக்கு காரணம் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை மனைவி உன்னை விட்டுட்டு போயிருக்கலாம், பிள்ளை கண்ணில் காட்டாமல் இருக்கலாம். இதெல்லாம் உன்னுடைய நிம்மதியை கெடுத்ததுன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சூழ்நிலை மாறும், மறுபடியும் உன் மனைவி வாங்கிட்ட வருவா. பிள்ளைய ஒரு வாட்டி கூட பார்க்க விடலையேன்னு ஆசைப்படுற, தாராளமாக உன் வீட்டில் வச்சு பிள்ளையை கொஞ்சிற அளவுக்கு கர்த்தரோட அனுக்கிரகம் பண்ணுவார். ஒருவேளை இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா, குறித்த காலத்தில் ஒரு குழந்தை இல்லாது இவன் சமாதானத்தை கெடுத்துருந்துச்சுன்னா இன்றைக்கி அதற்கான வழிகளை திறப்பார். குறித்த காலத்தில் ஒரு மேரேஜ் நடக்கலை, நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, எனக்கு காலாகாலத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாத்தையும் போராடி வாங்க வேண்டியது இருக்குது, கடைசி நிமிஷத்தில் தான் கிடைக்குது, கடைசி நிமிஷம் வரைக்கும் திக்குன்னு அடிக்குது, அது அட்மிஷனோ வேலையோ எந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு அப்படி தான் அமையுது அப்படின்னு எல்லாம் கவலைப்படுற பிள்ளைகளை இன்றைக்கி காரியம் மாறுதலாய் முடியும். ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து என்னை ஒரு பீஸ்ஃபுல் லைஃப்பை ரன் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். பிரதர் ஜெயபிரகாஷ் அண்ட் சிஸ்டர் கிறிஸ்டினா, நானும் என்னுடைய மனைவி கிறிஸ்டினாவும் மே மற்றும் ஜூன் மாதம் நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தனி ஜெபத்தில் எனக்கு நிரந்தர வேலை கிடைக்கவும் இருந்த ஒரு இடத்தை விற்று வீடு வாங்கவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதம் செய்தார். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு நிரந்தர வேலை கிடைத்தது. மேலும் எங்களுடைய இடம் பாகம் பிரிப்பதில் இருந்த பிரச்சனை மாறினது. சகோதரர் அவர்கள் ஜெபித்த பிறகு பிரச்சனை நீங்கி பாகம் பிரித்து இடத்தை விற்று புதிய வீடு வாங்க ஆண்டவர் அருள் புரிந்தார். என்னுடைய மனைவி கிறிஸ்டினாவிற்கு பிபி 200க்கு மேல் இருந்தது. பல மருத்துவமனைக்கு சென்றும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் சுகமாகவில்லை. அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்த பிறகு கர்த்தருடைய கிருபையினால் மருத்துவ சோதனையில் எல்லாம் நார்மல் என்று வர கர்த்தர் உதவி செய்தார். மெடிக்கல் ரிப்போர்ட்டை கர்த்தர் கொடுத்தார். அந்த தம்பதியர்கள் சொன்ன சாட்சி, அந்த ஃபோட்டோ இதில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தவர் உங்களுக்கு செய்வார். சரியா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஜெயபிரகாஷ் மற்றும் கிறிஸ்டினாவுக்கு நீர் பாராட்டின இந்த மகா பெரிய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்க சமர்ப்பிக்கிறோம்.
ஆண்டவரே, அந்த சகோதரர்கள் சொத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகள் நீங்கி நல்லபடியாக செட்டில்மெண்ட் பண்ணி அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி அவங்க எடுக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக எமக்கு நன்றி. அன்பு சகோதரி கிறிஸ்டினாவுக்கு பிபி ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அன்பு மகளையும் தொட்டு குணமாக்குனீங்க. மற்றும் இவங்க லைஃப்பில் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக எமக்கு நன்றி. இவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்யும்படிக்கு இவர்களுக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுத்து, உலகம் கொடுக்குற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னீரே, உம்முடைய சமாதானம் தாராளமாக என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இன்றைக்கு பிறகு நிம்மதியாக தூங்கட்டும். நைட்டு தூங்கினா என் பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம் வரட்டும்ப்பா. தூக்கம் வராமல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உருண்டு புரண்டு படிக்கிறாங்க. இன்றைக்கு பிறகு கர்த்தர் தன்னுடைய வசனத்தின்படி கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான தூக்கம் கொடுக்குறாங்கிற வார்த்தையின்படி கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நினைத்தரலும். மத்தேயு 15:28 உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்ற வார்த்தை அப்படியே இந்த வருஷம் முழுவதும் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்கள் ஹோலி லேண்ட் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் புக் பண்ணியிருக்காங்க, குடும்பமாக வர்றாங்க. அங்கே இதெல்லாம் சண்டை நடக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நாங்கள் ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அங்கே சூழ்நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அல்லதுமே நடக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, நம்ம போகிற டூரிஸ்ட் பிளேஸில் இல்லை. ஸோ அதனால் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த அக்டோபர் நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும். இன்னும் 8 சீட்டு தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த ஹோலி லேண்ட் ட்ரிப்பில் நீங்கள் கலந்துக்குங்க. உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நான் 10 நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டூராக இருக்கும். அதே நேரத்தில் ஜாலி டூராகவும் இருக்கும். 10 நாட்கள் தங்குறது விசாயில் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேதாகம ஸ்தலங்களை பார்க்குறது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். சந்திர மண்டலத்துக்கு போகிறதோ, அமெரிக்காவோ, லண்டனுக்கு போகிறதோ எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதை விட நம்ம ஆண்டவர் பிறந்த மண், வளர்ந்த ஊர், அற்புதம் செய்த இடங்கள், வேதாகம ஸ்தலங்கள், நம்முடைய மூதாதையர்கள் சுற்றி தெரிந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்கும் பொழுது நிறைய ரெவலேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்ததை எப்படி வாசிப்பீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இன்னும் சில சீட்ஸ் தான் இருக்குது, 8 சீட்ஸ் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க அதுக்காக நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இதோ காத்திருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதற்கான ஹோலி லேண்ட் டூர்ஸோட அந்த நம்பர் போட்டிருப்பாங்க, அதில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மாதம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். நிறைய பிள்ளைங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை தங்காதவங்க, பிரிஞ்சு போன குடும்பம், எவ்வளோ பேர் அங்கே அந்தந்த இடத்துல நான் அவங்களுக்காக ஜெபிச்சிட்ருக்கேன். நஷ்டத்தில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வர்றாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் டேஸ், ஒரு 10 டேஸ் எல்லா கவலையும் மறந்து தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருக்கும். ஆண்டவருடைய பாதங்கள் பதிந்த இடத்துல உங்கள் பாதங்களும் பதியது நல்ல வாய்ப்பு. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்தி உடனே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.